தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே போனாலும் கேட்டு தான் போவேன். ஞாயிற்றுக்கிழமை அவர் வரல அப்படின்னா சொல்லிட்டு தான் போயிருக்கேன். அது ஒரு நல்ல ஒரு பழக்கம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாரம் என்ன, அடுத்த வாரம் போவோம்னு நினச்சிருக்கிற கூட்டத்தின் மத்தியில் இங்கே தான் இருக்கீங்களா? சரி, பாஸ் இந்த வாரம் இந்த இடத்துல என்னை கூப்பிட்ருக்குறாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவன் பயன்படுத்துவதற்கு நாம் எந்த பக்கத்துலையும் எதிராளி கிடையாது. ஆமாம், அவங்க ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் இயேசு அதைத்தான் இந்த உலகத்தை சொல்கிறேன், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன சொன்ன ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லி சீசராக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே கற்றுக்கொண்டது காரியத்துக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமில்லை, இனி அந்த ஆன்லைனில் அவர் ஒரு டீச்சராக இருப்பார். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் டீச்சராக அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பயன்படுத்துகிறார்கள், இன்னும் பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமாம். நம்மளுடைய சர்ச்சிலிருந்து போகிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம். நம்முடைய சர்ச்சில் அநேக ஊழியர்கள் எழும்பியிருக்கிறார்கள், அநேகர் போய் படித்து வேறு இடங்களில் இருக்கிறார்கள். சந்தோஷமாக போயிருந்தாங்கன்னா இன்னும் எண்ணிக்கை நிறைய சொல்லலாம். போகிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி போனவங்க, ஆனால் ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல மனதோடு ஊழியம் செய்து தான் நல்லாயிருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய சகோதரர் போகிற இடங்களும் கேட்டு சொல்வார், இங்கே போகிறேன், இந்த எல்லைக்கு போகிறேன், ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுவார். சரின்னு சொல்லி ஜெபித்துக் கொள்வோம். அவர் போகிற இடங்களில் நல்ல செய்தி வந்தவுடனே கேட்பேன், நல்லாயிருக்கும். அந்த ஃபோட்டோ போட்டு விடுவார், எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருக்கு பயன்படல, கர்த்தர் உங்களை எல்லா இடங்களும் பயன்படுத்துவாராக. ஆமாம். அநேக நேரங்களில் நம்முடைய சேர்ச்சியும் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுமாக உங்கள் கரங்களை நேரம் நீட்டிக் கொள்ளும்படி கேட்குறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சர்வலவில் ஆண்டவரே மனமகிழ்ச்சியான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சகோதரர் ஸ்டீஃபன் ஆண்டவரே சிஸ்டர் ஆகிய இருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் வேதாம ஆண்டவரே கல்லூரியில் ஆன்லைன் கோர்சஸில் கற்றுக்கொள்வதற்கு தேவனாய் கற்று உதவி செய்து அவர்கள் எல்லையிலே அந்த எல்லையிலே ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல சர்டிஃபிகேட் ஆர்டைன் பண்ண தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி. ஆண்டவரே, போகிற இடங்களிலே கர்த்தருடைய வசனத்தை நல்ல எடுத்து போதிக்கக்கூடிய ஞான இருதயம் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை, அநேகத்தை சத்தியத்தில் நடத்தக்கூடிய கிருபை எல்லாவற்றையும் நிரப்புவீராக. தடைகளெல்லாம் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்களோடு சத்தியம் என்றோடு நிலைத்திருக்க பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போக்குவரவு எல்லாம் தேவ கிருபை தேவதாய் பெருகட்டும். போகிற எல்லைகள் ஆஸ்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் ஐயா. அவர் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பது மாத்திரமில்லை, இன்னும் கற்றுக்கொள்வதற்கு தேவையான கிருபைகளை நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது கற்றுக்கொள்ளக்கூடியதான வல்லமையும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக வேண்டுகிறோம். ஆசீர்வதியும் உம்முடைய நாமம் மகிமைக்காக எப்படியாகினும் ஆண்டவரே பயன்படுத்தப்பட உதவி செய்வீராக. நீர் மகிமைப்பட வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. நீ கொடுத்த கிருபை தாளந்துக்கு ஸ்தோத்திரம். அது கர்த்தருக்காகவே செலவிடப்படுவதாக. ஆண்டவரே, அவருடைய உடல் உழைப்பாலும் அவருடைய பொருளாதாரத்தினாலும் அவருடைய திறமையினாலும் நீர் கொடுத்த தாளந்துகளினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்த எங்கள் ஆண்டவருக்கு தேவன கிருபை கட்டளையிட ஆண்டவரின் நாமத்தினால் எங்கள் சபையாய் ஒன்று கூடி வாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை.